ஒரு நாட்டு ராஜா போட்ட சட்டம், யாரும் ஆராதிக்கக்கூடாது, யாரும் ஜெபிக்கக்கூடாது, யாரும் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கக்கூடாது என்கிற ஒரு நாடு சட்டம் போட்டிருக்கிறது. யாருமே எந்த மனுஷனுமே துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலை, ஜெபிக்கலை. ஆனால் தானியேல் மாத்திரம் என்ன செஞ்சார்? துதி ஸ்தோத்திரத்தை என்ன செஞ்சார்? ஏறெடுத்தார். நடந்த காரியம், கையங்களமாக பிடிச்சாங்க, சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். சிங்கத்தின் வாயை யார் தானியேலை சிங்கக்கபியில் போட்டாங்களோ அவர்கள் சிங்கத்துக்கு இரையானார்கள். தானியேலுக்கு ஒரு சேதம் என்ன செய்யலை, வரலை. இது ஏன், எப்படி காப்பாற்றப்பட்டார் அப்படி என்று கேட்டால், அவர் 3 வேளை, எத்தனை வேளை? 3 வேளை மாடிப்படியில் ஏறி மேலே ஒரு ரூம்பில் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபத்தை என்ன செஞ்சார்? ஏறெடுத்தார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்படி ஏறெடுக்கும் போது தான் அவருக்கு வந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். ஆமென். அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஆபத்திலிருந்து உங்களை என்னையும் கர்த்தர் காப்பாற்ற வேணும்னா அதுக்கு ஏற்கனவே நம்ம துதி ஸ்தோத்திரத்தை என்ன செஞ்சுருக்கணும்? ஏறெடுத்துருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது மாற்றங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும்.